என்னடா இது மே 1 தலை பர்த்டே ஏகே பர்த்டே அன்னைக்கு என்னடா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக அள்ளி திணிச்சு வச்சுருக்காங்க படத்தை. ஸோ அதில் முக்கியமான 3 படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஹிட் 3, அதை விட முக்கியமான ரெட்ரோ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா அவங்களோட இணைவில். இப்போது நம்ம ரெட்ரோ பற்றி பார்க்க போகிறதுல டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சுருக்கலாம் அண்ட் இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்கும் இல்லை என்னென்னலாம் இருக்காது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர்ற மாதிரி ஒரு ப்ரிவ்யூ ஷோ நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் அந்த ப்ரிவ்யூ ஷோவில் ஆடியன்ஸான மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றது எக்ஸ் தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம இந்த ஒரு ரிவ்யூ வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம வந்து ட்ரைலர் டீகோடிங்லேயே சொல்லியிருப்போம். அதே தான் கதையாக இருக்குது. ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து செட்டில் ஆகிற ஒரு ஃபேமிலி உள்ளடக்கிய பல விஷயங்கள், அதாவது அவங்க ஃபேஸ் பண்ணுற பல விஷயங்களை ரொம்ப அது அப்படியே அழுகாச்சு, ஐயோ என்னடாச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு போகிற போக்கில் ஒரு ஜாலியாக வெகுளியாக சந்தோஷமாக அப்படின்னும் அப்படியே ஒரு அந்த சாக்கில் ஒரு லைட்டான ஒரு எமோஷன்ஸ் அள்ளி தூவி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் குட்டான அதே சமயத்தில் ஒரு உருக்கமான படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்தது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் செம்ம காமெடியாக செம்ம ஜாலியாக இருக்குமா. அண்ட் செகண்ட் ஆஃப் அந்த காமெடியெலாம் கொஞ்சம் வச்சுட்டு அந்த காமெடியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாக அண்ட் ஃபீல் குட்னஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் முழுக்க தளபதி ரெஃபரன்ஸு, அதாவது விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கா. அண்ட் அது இல்லாமல் தமிழக வெற்றி கழக கொடியெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டதாக சொல்லியிருக்காங்க. பட் படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிவி கீழே இருக்க எல்லாருமே அந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக தளபதி வந்திருந்தால் நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் டிவிகே ஃபேன்ஸ், அதாவது தோழர்கள், டிவிகே தோழர்கள் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். இது ஒரு புறம் இருக்க மியூசிக்கில் சிஎன் ரோல்டன் வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. எப்படி குட் நைட் படத்தில் இப்போ வர்ற பல படங்களில் ஒரு சம்பவம் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றதும் நமக்கு ட்ரெயிலரில் பார்க்கும்போதே இருந்து அட் த சேம் டைம் பல வட்டாரங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு நடித்தவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மலையாளத்தில் இந்த இல்லு மீனாட்டி அந்த பாட்டிலலாம் ஆடினாரே, அவரே தான் அந்த பையன் வந்து எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட அந்த சின்ன பையன், அதாவது குட்டி பையன் ஒருத்தன் வருவான் ட்ரெய்லரில், அந்த பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். அந்த பையனோட காமெடி அண்ட் இது எல்லாமே ஹியூமர் சென்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சசிகுமார் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு நபர். அந்த நபர் இந்த படத்தில் நடித்தது இன்னும் ஒரு சிறப்பம்சம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சசிகுமார் அண்ட் சிம்ரன் மேம் இவங்களோட பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட் என்ஜாயபிள் ஒரு பேராக இருந்தது அப்படின்ற மாதிரியும் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் காமெடிஸ் இந்த படத்தில் பஞ்சமே இருக்காது. எப்படி போன வருஷம் அதாவது லப்பர் பந்து வந்து ஒரு கலக்குச்சோ அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த படம் கண்டிப்பாக கலக்கும், ஆடியன்ஸ் மத்தியில் கலக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் தேட்டரில் பாருங்கள். அதே மாதிரி இந்த பார்க்காம விட்டுட்டு ஐயோ இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இப்போ போய் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, டேக் கேர், பாய். நாளைக்கு படத்தை பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூஸ் போடலாம். ஸோ இதை முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பாய்.